ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 152வது தலைப்பு. சாஸ்திர கர்மாவும் சிந்தட்டிக் வஸ்துக்களும். கெமிக்கல் என்றதால் மனசில் தோன்றுகிற ஒன்றை சொல்கிறேன். இந்த நாளில் இயற்கையான வஸ்துக்களுக்கு பதில் அதே பலனை தருகிற பொருள்களை கெமிஸ்ட்ரி மூலம் சிந்தட்டிக்காக பண்ணுகிறார்கள். இம்மாதிரி இப்போது சாஸ்திர கர்மாக்களில் பிரயோஜனப்படுத்துகிற திரவியங்களின் பலனை தருகிற கெமிக்கல்களையும் பண்ணலாம். அதனால் அந்த கெமிக்கலை கர்மாவில் பிரயோஜனம் பண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் இரண்டும் ஒரே பலனை தருவதுதான் என்று இவர்கள் சொல்லும்போது திருஷ்ட பலனைத்தான் சொல்கிறார்கள். அதைவிட முக்கியமான அதிருஷ்ட பலன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற திரவியத்துக்குத்தான் உண்டே தவிர திருஷ்டமாக அதே பலனுள்ள மற்ற எதற்கும் கிடையாது. சிந்தட்டிக்காக செயற்கையாக செய்ததுதான் என்றில்லை. இயற்கையாகவே உண்டாகிறவற்றில் கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்திலேயே சப்ஸ்டிடியூட் சொல்லியிருக்கிற அம்சங்களில் மாத்திரம் ஒன்றுக்கு பதில் அதிலேயே சொல்லியிருக்கும் இன்னொன்றை உபயோகப்படுத்தலாம். வெளியிலே நமக்கு தெரிகிற பலன் ஒன்று என்பதால் வஸ்து ஒன்றாகிவிடுமா? கல்கண்டும் படிக்காரமும் பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றாய்விடுமா? ருச்சி, பௌத்திகமான குணங்கள் இவற்றை கொண்டு இவை இரண்டும் வேறே வேறே என்று தெரிந்து கொள்கிறோம். இந்த பௌத்திக விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருக்கிறவைகளும் கூட பௌதிகாதீதமான ரீதியில் வேறே வேறேதான் என்றும் சாஸ்திரக்காரர்கள் கண்டுபிடித்து இது மாதிரி வஸ்துவில் கூட இதைத்தான் சேர்க்கலாம், இது கூடாது என்கிறார்கள். ஒரே மாதிரி காய்கறிதான் என்றாலும் ஸ்ராத்தத்தில் பீன்ஸ் சேர்க்காதே, அவரைக்காய் சேர் என்கிறார்கள். மிளகாயும் உரைப்பு, மிளகும் உரைப்பு என்றாலும் மிளகாய் சேர்க்காதே, மிளகு சேர் என்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.